எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மகத்தான நாடு உருவாக்கணும்னா முதல்ல நாம மகத்தான மனிதர்கள் உருவாக்கணும் தானே. மகத்தான மனிதர்னா என்ன? வேறொன்னு இல்லை. யாரு உடல் நிலையில சக்தியா இருக்கணும், மனநிலையில கூர்மையா சமநிலையா இருக்கணும், உயிர் நிலையில தெம்பா இருக்கணும், சமூகத்துல திறமைக்கரமா இருக்கணும். இந்த மாதிரி மனிதர் உருவாக்குனதா நாம ஒரு மகத்தான நாடு உருவாக்குறோம். இந்த ஒரு சுதந்திர தினம் 76 வருடங்கள் ஆயிடுச்சு. நம்ம பாரத தேசம், பாரதம்ன்றது இப்போ ஒரு மகாபாரதமா உலகம் முழுக்கமா வளர்ந்திருக்குது. எங்க போனாலும் மக்கள் பாரதம் என்ன ஒரு புது மதிப்பு மரியாதை நீங்க பார்க்க முடியும் எங்க போனாலும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு தலைமுறைக்கு எப்பவுமே சுலபம் வராது. ஆனா நம்ம தலைமுறைக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்குது. நம்ம இந்த பாரதம் நாம் ஒரு மகாபாரதமா பண்ணிக்க முடியும். இது செய்யணும்னா நாம நம்ம வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம சுத்த இருக்கிற எல்லா உயிர் எப்படி வாழுது எல்லாமே ஒரு உயர்ந்தலில் நடக்கணும் என்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ள உருவாக்கணும். என்னத்துக்குன்னா நாம் ஒரு மனிதனா நம்ம ஒரு சின்ன உயிர். நாம் தனியா மகத்தான வாழ்க்கை வாழ முடியாது. நாம் எல்லா உயிர் இதுக்குள்ள சேர்த்துனாதான் எல்லா உயிருக்கு நம்ம உயிருக்குள்ள ஒரு பங்கு இருக்குது. அந்த பங்கு உணர்ந்து நம்ம பங்குன்றது நாம பொறுப்பா நடத்தினாதான் நாம் ஒரு மகத்தான மனிதராக முடியும், ஒரு மகத்தான நாடாக முடியும், ஒரு மகத்தான தலைமுறை ஆக முடியும். இந்த ஒரு நோக்கத்துல நம்ம உள்ளம் நல்லா வச்சுக்கிறதுக்கு, நம்ம மனத்து சக்தி, நம்ம உடல் சக்தி, நம்ம உயிர் சக்தி வளர்த்துறதுக்காக நம்ம நாட்டில் பலவிதமான கருவிகள் இருக்குது, பலவிதமான தொழில்நுட்பங்கள் இருக்குது. இது எல்லாமே நம்ம உபயோகப்படுத்தணும். இதுக்கு தான் நாம் யோகான்னு சொல்றோம். இப்போ உலகம் முழுக்கமா யோகான்றது மகத்தான நிலைக்கு வளர்ந்துருக்குது. ஆனா நம்ம நாட்டில், அதுலயும் தமிழ்நாட்டில் யோகத்து ஒரு அம்சம் நமக்குள்ள இல்லாம நம்ம வாழக்கூடாது. என்னத்துக்குன்னா தமிழ் மக்கள் என்ன முதல்ல இருந்து தெம்புக்காக பேர் எடுத்தவங்க. இதே நிலையில நாம கூர்மை சமநிலை திறமைக்கரமான ஒரு தமிழ் மக்களை உருவாக்கினா தமிழ்நாடு ரொம்ப முன்னேற்றமா போகும். இந்த பாரத தேசத்தை இந்த ஒரு பயணத்துல, ஒரு முன்னேற்றத்து பயணத்துல தமிழ் மக்கள் ஒரு முக்கியமான பங்கு கட்டாயமா எடுத்துக்கணும். நமக்கு அந்த திறமை இருக்குது, அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம கட்டாயமா செய்யணும். இந்த 77வது சுதந்திர தினத்தினால நாம இந்த ஒரு உறுதி எடுத்துக்கணும். எல்லா தமிழ் மக்களுக்கு என்னுடைய ஆசையும் அருளும்.